அசுத்த ஆவிகளை பிடிச்சவங்களை கொண்டு வந்தாங்க, அவங்கள விரட்டினாருன்னு வசனம் சொல்லுது. ஆனால் அதே நேரத்தில் பிணியாளிகள் யாவரையும், பல இடங்களிலே வேதம் சொல்லுகிற ஒரு காரியம், பிணியாளிகள் எல்லாரையும் சுகமாக்கினார், எல்லாரையும் சுகமாக்கினார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாரையும் அவர் சுகமாக்குவார். எல்லாரையும் சுகமாக்குவது அவர் சித்தம், எல்லாரையும் சுகமாக்குவது அவர் சித்தம். இதை தான் அவங்க உள்ளத்தில் ஆழமாக இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பதிய வைப்பாராக. நமக்கெல்லாம் அது தகுதி இல்லையோ, அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசு கொண்டு வருவான், சொல்லுவான், உனக்கெல்லாம் கஷ்டம், உனக்கெல்லாம் நடக்காது, உனக்கெல்லாம் ஆகாது. அவங்களுக்கு ஆகலாம், அவங்களுக்காக இருக்கலாம், ஆனால் உனக்கு ஏன்? அது பிசாசனுடைய சத்தம். ஆண்டவர் சொல்றாரு, வசனம் சொல்லுது, பிணியாளிகள் எல்லாரையும் சுகமாக்கினார், எல்லாரையும் சுகமாக்கினார். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் அன்றைக்கு என்ன சித்தமோ அது இன்றைக்கும் மாறாததா இருக்கிறது. காரணம், நான் வாசிக்கிற வேத புஸ்தகம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.